ஓகே. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 லிக்விட் இருக்குது, கெரோசின் அண்ட் வாட்டரு. கெரோசின் 800 kg/m³ டென்சிட்டி, வாட்டருக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக 1000. அப்போ வந்து ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து 2 லெவல் கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, கெரோசின் இருக்கப்போ இங்கே ஒரே ஃப்ளூயிட் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த வெசலில் எவ்வளோ லிக்விட் இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த கேஜ்லேயும் காட்டும். பட் வேறஸ் இங்கே இந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா, கெரோசின் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுத்தோட கொடுக்குற ப்ரெஷரும் வந்து இங்கே என்ன ஃபில் ஆகும்னு பார்த்தோன்னா வாட்டர் மட்டும் தான் ஃபில் ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து வெறும் வாட்டர் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து இந்த ஹைட் வந்து வில் பி இன் பிட்வீன் தீஸ் 2 சர்ஃபேசஸ். ஓகேவா? ஸோ இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபுல்லாகவே கெரோசின் தான். இந்த லெவல் கேஜில் அண்டு வெசலில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா இடமும் வந்து கெரோசின் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுத்தோட சர்ஃபேஸ் வந்து சேமாக இருக்கும். பட் இங்கே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2 லேயருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டுமே இன்விசிபிளாக இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் லேயர் இருக்கும். அந்த இன்டர்ஃபேஸ் லேயரை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஸோ இதை வந்து அந்த யூடியூப் மேனோமீட்டரோட எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு செகண்ட் லெவல் கேஜை மட்டும் எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு கேஜ் இருக்க மாதிரி வச்சோன்னா, இப்போது ரைட் சைடில் வந்து வாட்டர் மட்டும் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா வாட்டர் ப்ளஸ் கெரோசின் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து இட் இஸ் ரெசம்பிளிங் அண்ட் யூடியூப் மேனோமீட்டர். இப்போ வந்து இதை அப்படியே யூடியூப் மேனோமீட்டர் மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ பட் இது இப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கேயே வந்துட்டு இந்த பாயிண்டில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்டில் வந்து இங்கேருந்து எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், இங்கேருந்து எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் நான் இப்போ இங்கே வந்து அதை யூடியூப் மேனோமீட்டர் மட்டும் கன்சிடர் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து டேட்டம் பாயிண்ட்டு. ஸோ யூடியூப் மேனோமீட்டர் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து ஒரு டேட்டம் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டேட்டம் லைன் மேலே வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் வந்து வாட்டர் மட்டும்தான் இருக்குது. அது வந்து 42 சென்டிமீட்டர் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து எக்ஸ் சென்டிமீட்டருக்கு இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் 30 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாட்டர் வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து 30 - x இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 - xக்கு வந்து கெரோசின் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு 20. ஸோ அந்த 20 சென்டிமீட்டர் வந்து கெரோசின் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து மேலே ரெண்டுமே வந்து ஓப்பன் டு அட்மாஸ்ஃபியரு. அந்த அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர் வந்து கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து கெரோசின் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுத்தோட ப்ரெஷரும் வந்து ஆட் ஆகணும். பட் ரைட் சைடில் வந்து ஒன்லி வாட்டர். ஸோ கெரோசினோட ப்ரெஷர் பார்க்கும்போது ρgh, ரோ வந்து இங்கே 1000 kg/m³. ஆக்சிலேஷன் டியூ கிராவிட்டி ஜியாகவே வச்சுட்டேன். ஏன்னா ஓவராலாக நம்ம அது வந்து ரெண்டு சைட்லையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஹெச் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு பார்த்தோன்னா இங்கே வந்து 20 + 30 - x. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டிருக்கேன். இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ வந்து 10⁻⁻2 மீட்டராக வரும். ஓகேவா? ஸோ அது போல் வந்து இந்த 10⁻⁻2 மீட்டர் வந்து நம்ம ஓவராலாக ரெண்டு சைட்லேயும் வந்து காமனாக இருக்கும். ஸோ அதையும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வந்து மேலே கெரோசினுக்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து வாட்டர் வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸ் சென்டிமீட்டருக்கு வந்து வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் சென்டிமீட்டருக்கு வந்து வாட்டர் இருக்குன்னா 1000 × g × x × 10⁻2 மீட்டர். ரைட் சைடில் வந்து 42 சென்டிமீட்டருக்கு வந்து வாட்டர் இருக்குது. ஸோ அப்போ வந்து 1000 × g × 42 × 10⁻2 மீட்டர். ஸோ இப்போ இந்த டோட்டல் ஈக்குவேஷனில் வந்து g அண்ட் அந்த 10⁻2 ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டோன்னா வில் பி கெட்டிங் இங்கே 800 × 20 + 30 50. ஓகேவா? 800 × 50 மைனஸ் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் × 800 -800x ப்ளஸ் இந்த வாட்டர் இந்த ஈக்குவேஷனில் வர 1000x will be equal to 42,000. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 1000 - 800x 200x equal to 42,000 மைனஸ் இது வந்து ஒரு 40,000. 200x equal to 2000, x equal to 10 சென்டிமீட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஓகே, இது வந்து ப்ராப்ளமும் பார்க்குறோம். பட் இது இண்டஸ்ட்ரியில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம டேங்க்கு நிறையா இடத்துல வந்து இந்த மாதிரி 2 லிக்விட்ஸ் இருக்கும்போது அந்த இன்டர்ஃபேஸ் லேயர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலு. இதை வந்து டேரெக்டாக ஒரே ஒரு லெவல் கேஜ் வச்சு மெஷர் பண்ண முடியாது. 2 கேஜ் தேவைப்படும். ஸோ 2 கேஜ் வச்சுப்போ இல்லை அது இல்லாமல் வேறு சில லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் இன் ஜென்ரலாக இந்த மாதிரி 2 லெவல் கேஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து
அந்த இன்டர்ஃபேஸ் இதை வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு கேஜ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கிவிங் ஒன்லி த கெரோசின் லெவல். செகண்ட் கேஜ் இஸ் நாட் கிவிங் எனி லெவல், இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு எனி லெவல். இது வந்து இந்த காற்று லெவல் வந்து இட் இஸ் நாட் மீட்டிங் வித் கெரோசின் நாட் வித் வாட்டர். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த லெவலையும் வந்து எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி அதுலேருந்து வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் லெவலில் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கேஜ் வந்து இங்கே இருக்குது. Hope this helps.